Hi friends, welcome to Gandhi Tips and Craft channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது உபயோகம் இல்லாமலும் இருக்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் சுத்தமான செக்கு எண்ணெய் விற்கிறாங்க. எல்லா எண்ணெயும் செக்கில் ஆட்டி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பியிருந்தேன். நான் ஒரு 5 லிட்டர் பிளாஸ்டிக் கேன் தாங்க வாங்கி வரதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பிளாஸ்டிக் கேனில் எண்ணெய் வைக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இது போல் தூக்க கொடுத்து அமிச்சோம் அப்படின்னா நம்ம ரோடை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். குலுங்கி குலுங்கி பாதியான வெளியில் வழிஞ்சு வீணாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேனை கொடுத்து அமிச்சேன். இதில் உள்ள ஒரு மூடி இருக்குங்க, பயங்கர டைட்டாக இருக்குது. அதை கழட்டுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. நீங்களே பாருங்கள். அப்பாடா கழட்டியாச்சு. இது போல் இது பண்ணும்போது எண்ணெய் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு இந்த மூடியும் அந்த இன்னொரு மூடியும் மூடும்பொழுது நல்லா டைட்டாக இருக்குது. எண்ணெய் சிந்தாமல் வீடு சேர்ந்துட்டுது. இந்த மாதிரி ஒரு தூக்கில் வீட்டுக்கு வந்தவுடனே எல்லா எண்ணெயும் அதில் மாற்றிக்கோங்க. அப்புறம் அன்றாட தேவைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் அதை கொட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றும் பொழுது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வழியும். அதை ஒரு துணி கொண்டு நல்லா க்ளீனாக துடைச்சிருங்க. நான் ஏற்கனவே நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் அந்த எண்ணெயை செலவு பண்ணுறதுக்கு 2-2.5 மாதம் ஆகும். பயங்கர டஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த கேனை இது போல் ஒரு பையில் போட்டு வச்சுருங்க. திட்டமான பையில் போட்டுடுங்க. இந்த பைக்கு ஜிப்பு இருக்குங்க. அதனால் அந்த ஜிப் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அந்த தூசு படியாமல் அந்த கேன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அடுத்த முறை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒருவேளை ஜிப்பு இல்லை அப்படின்னாக்கா இந்த முனையில் இருக்கிறத எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுருங்க. நாம் இந்த வீடியோவில் 4 டிப்பு பார்த்துருக்கோம். 1 பாதுகாப்பாக வாங்கி வரதுக்கு கேன் வாங்கணும். 2 ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணணும். 3வது வாங்கிட்டு வந்த எண்ணெயை ஒரு ட்ராப் கூட தவறாமல் ஒரு எவர் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிடணும். 4வது டிப்பு என்னன்னாக்கா அந்த கேனை நல்லா க்ளீனாக துடைச்சி ஒரு பையில் போட்டு மூடி கட்டி வச்சிடணும். அப்போ அது அழுக்காகாமல் இருக்கும். இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.